ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு ஐஎம்ஹெச்பி vlogs. எங்கடா இவன் காட்டுக்குள்ளே தனியாக எங்கேயோ போயிட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? நாங்கள் இருக்கிறது ப்ரூனே, ஒரு முஸ்லீம் கண்ட்ரிங்க. ஸோ ஈதுக்கு 4 நாள் லீவ் விட்டாங்க. அதனால் வந்து 2 நாள் வீட்டில் இருந்து பார்த்தோம். 3ஆவது நாள் ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ அதனால் ஃபேமிலியாக எங்கேயா வெளியில் போகலான்னு பிளான் பண்ணி போன இடம் தாங்க இது. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, நாங்கள் இருக்க ஏரியா சிரியாவிலேருந்து ஒரு ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போகணுங்க. இந்த இடத்தோட பேர் வந்து லாபிங்க. லாபி லாபி ரீக்ரியேஷனல் பார்க்கு. ஸோ இங்கே போனோம்னா இந்த ஏரியா எப்படியோ கண்டுபிடிச்சி போயிட்டேங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வழி தெரியாமல் வேறு இடம் மாறி போய் ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டேங்க. அப்புறம் ரோட்லாம் தெரியாமல் கண்டுபிடிச்சி சுற்றி சுற்றி போய் கடைசியாக இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோங்க. இந்த இடம் போகிறதுக்கு நாங்கள் இருக்க ஏரியாலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சுங்க. இந்த இடம் ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டில் இருக்குங்க. இதோட ப்ரூனேயோட பார்டரில் இருக்குங்க இந்த ஏரியா. பார்க்குறதுக்கு செம க்ரீனரியாக 2 சைடும் மரமாக சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் ஆஃபீஸ் வீடுன்னு இதே வேலையாக இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி இடத்துக்கு போனோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஃபுல்லாக காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு இடமான்ற மாதிரி இருந்துச்சுங்க. ஃபுல்லாக மரங்க, பெரிய பெரிய ஹைட்டான மரம் சுற்றி இதை மாதிரி சின்ன சின்ன காட் போட்டிருந்தாங்க. அந்த காட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்பிக்யூ செட்டப்லாம் இருந்துச்சு. நம்ம வந்து அங்கே வீட்டிலேருந்து சிக்கன் மேரினேட்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அங்கே அழகாக உட்காந்து பார்பிக்யூலாம் பண்ணிவிட்டு நம்ம அழகாக உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே சின்னதாக இது மாதிரி ஒரு ஓடை ஒன்று ஓடிச்சுங்க. ஸோ நம்ம ஊரில் இது வந்து ஓடை, எங்கள் ஊரில் இது ஓடைன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் இது வாய்க்கால்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சின்னதாக தான் இருந்துச்சு. இது எப்படின்னா, மேலே அருவியிலேருந்து தண்ணி இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே வர்ற தண்ணி போலங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஒயிட்டாக பயங்கரமாக இருந்துச்சுங்க. கண்ணாடி மாதிரி இருந்துச்சுங்க. உள்ளுக்குள்ளே மீன் போகிறதெல்லாம் அப்படியே தெரிஞ்சிச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. சார், நான் ஃபேமிலியாக வந்தோடனே ஃபஸ்ட்டு அந்த ஏரியாலாம் மேலே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இங்கே இறங்கி வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பாம்பு மாதிரி என்ன உள்ளே போச்சுங்க. கொஞ்சம் பயந்தேன் தான். அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல. உள்ளுக்கு உள்ள எல்லா இடமும் போய் பார்த்தேங்க. எப்படி இருந்துச்சுன்னா நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏரியா பயங்கரமாக இருந்துச்சுங்க. சைட்லலாம் பாருங்கள், தண்ணிலாம் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக வந்து கண்ணாடி மாதிரி இங்கே இருக்கிறது அங்கே தெரிஞ்சிச்சுங்க. கிளியர் வாட்டருங்க. என்னடா தண்ணி இவ்வளோ கம்மியாக இருக்குது, இதுக்கு போய் இவ்வளோ பில்டப் கொடுக்குறியே நீங்கள் கேட்கலாங்க. நாங்கள் இருக்க ப்ரூனேயில் இதை மாதிரி அருவி ஓடெல்லாம் பார்க்க முடியாதுங்க. இங்கே அப்படி பார்த்தாலும் ரொம்ப கருப்பாக கலங்களாக ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் ஓடையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இறங்கி குளிக்கலாமா வேணாமான்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தோங்க. ஏன்னா தண்ணிக்குள்ளே காலை வச்சு பார்க்கும்போது தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வந்த வேலையை பார்ப்போமேன்னு சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சுங்க. என்னோடய ஃபேமிலியும் என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலி 2 பேர் தான். நாங்கள் 2 ஃபேமிலி தான் காரில் வந்திருந்தோம். ஸோ நாளே நாங்கள் பிளான் பண்ணிட்டோங்க, என்னென்ன குக் பண்ணி எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க பாதி நாங்கள் பாதி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்லான்னு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே என்னோடய பையன் வந்து குட்டி பையன் வந்தான், லோகேஷ் பிரணவ் என்னோடய பையன். அவன் வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி ஷேர் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு ஐஎம்ஹெச்பி vlogs. நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, ப்ரூனேயில் இருக்க லாபின்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே இருக்கிற ஒரு ரீக்ரியேஷனல் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். என் ஒய்ஃபு என் குழந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க. வந்து ஒரு 1 மந்த் ஆகுது. நடுவில் கொஞ்சம் நிறையா வேலை இருந்ததால் நாங்கள் வீடியோலாம் போட முடியல. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு தான் இந்த வீடியோ போடுறோம். திஸ் இஸ் மை ஒய்ஃப் எழிலரசி. ஹாய் சொல்லு. ஹாய். இதுதான் என்னோட பையன் லோகேஷ் பிரணவ். உன் பேர் என்ன தம்பி? அப்பனே உன் பேர் என்னடி? லோகேஷ். வெக்கப்படுறான். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து லாபி ரீக்ரியேஷனல் பார்க்கு. ஸோ இது நாங்கள் இருக்க கவுலாபேட்லேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ இதான் இன்றைக்கி விளாக்கு. நாங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோன்னு நான் நெக்ஸ்ட் இந்த விளாகில் பார்க்கலாம். ஓகே, பை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்ஸை காட்டு. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போனோம்னா நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன அந்த லாபியோட அருவி ஏரியா வரும். ஸோ அந்த ஏரியா வந்து இப்போ அப்படியே காமிச்சிங்கன்னா இங்கே காமிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அருவி மேலேருந்து தண்ணி வந்து இங்கே வந்து சேருது. ஸோ எங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, எப்படி ப்யூர் வாட்டராக இருக்குது இந்த ஏரியா. நல்லா எவ்வளோ பார்க்குறதுக்கே தெளிவாக இருக்குது தண்ணி. ஸோ இதுதான் லாபியோட அந்த ரிவர் ஏரியா. இது குட்டி ரிவர் தான், பட் நல்லாயிருக்கு. நீங்கள் இதில் வந்தீங்கன்னா இங்கே நிறைய ஸ்பாட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் இருக்குது குக் பண்ணுற மாதிரி. அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து பார்பிக்யூ மாதிரி சிக்கன் ரெடி பண்ணி இங்கே வந்து எடுத்து குக் பண்ணி சாப்பிட்டுட்டு, ஸோ இந்த அருவியோட இந்த பக்கத்தில் இருந்தேன்னா சில்னஸ்ஸாக நல்லா காற்று வரும், நல்லா ஃப்ரீயாக இருக்கும். வீக்கெண்டில் ரிலாக்ஸேஷனுக்காக வரலாம். இந்த மாதிரி
பெரிய ஹாலிடேஸ் கிடச்சிச்சின்னா அந்த டைமில் நீங்கள் வரலாம். ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக காட்டி போட்டோம். ஸோ நாங்கள் இப்போ தண்ணியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக கால் வைக்கலான்னு ஆசைப்பட்றோம். ஓகே பாப்பா, தம்பி அப்பா வாங்கப்பா, சொல்லுப்பா, நாங்கள் போய் குளிக்க போகிறோம், சொல்லுப்பா, குளிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கீழே ஏரியா பார்த்துட்டு அந்த ஸ்டெப்ஸ் மேலே நடந்து மேலே போகலான்னு பார்த்தோங்க. ஸோ மேலே போயிட்டு அந்த ஸ்டெப்ஸில் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, உள்ளுக்குள்ளே ஃபாரஸ்ட் எப்படி போகுது, ஸோ இதெல்லாம் பார்க்கலான்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் குழந்தை வச்சுருக்கிறதால ரொம்ப தூரம் போக முடியாது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் தூரம் போனேன். அப்புறம் திருப்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட மொபைல் கேமரா வாங்கிட்டு தென் மேலே போயிட்டு வீடியோ கொஞ்சம் தூரம் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாபியோட வாட்டர் ஃபால் ஏரியா. ஸோ நம்ம பாதி தூரம் வரைக்கும் நமக்கு வழி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இது மாதிரி ஃபாரஸ்ட் தான். ஃபாரஸ்ட்குள்ளே தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட் இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருக்காங்க. அங்கே எப்படி இருக்கும்னா லைக் ஃபுல்லாகவே வந்து சகதி சேரு அது மாதிரி இருக்கும். அதிலலாம் அது மாதிரி நடந்து போனோம்னா மேலே ஒரு 20 மினிட்ஸ் தாண்டி போனோம்னா அங்கே வந்து அருவி இருக்குது. ஸோ அங்கே வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி நல்லா நம்ம ஊரில் இருக்க அளவுக்கு வாட்டர் ஃபால்ஸ் அளவுக்கு இருக்காது, பட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி போயிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்ததுக்கு கொஞ்சம் நேரம் தண்ணியில் நினைக்கலாமே அப்படின்ட்டு தண்ணியில் இறங்கினோம். கொஞ்சம் தூரம் இறங்க வரைக்கும் இடுப்பளவு தான் தண்ணி இருந்துச்சு. ஸோ லோக்கியும் கொஞ்சம் கால் நினைக்கலாமேன்ட்டு லோக்கியை கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு கால்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்க பசங்க அவங்க 2 பேருமே தண்ணிக்குள்ளே நினச்சி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிச்சுட்டு அங்கேயே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேறு நல்ல ஒரு வீடியோவில் நல்ல பிளாக்ல உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய் பாய், டாட்டா ஃப்ரெண்ட்ஸ்.